ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற நாட்டில் அவங்க ஃபுட் ரெகுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் மசாலாவான எவரெஸ்ட், எம்டிஹெச் போன்ற ப்ராடக்ட்டில் வந்து கேன்சர் காசிங் பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறதா சொல்லி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட FSSAI அவங்க பார்த்தீங்கன்னா கார்சினோஜின் அந்த லெவல் வந்து பர்மிஷன் லெவலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து குவாலிட்டி சேஃப்டி வந்து பார்க்கணும். இப்படி ரிஜெக்ட் பண்ணி திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணக்கூடாது. உஸ்பெகிஸ்தான், கேம்பியா, கேமரூன் போன்ற நாட்டில் வந்து நம்ம நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சிரப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை கன்சியூம் பண்ண குழந்தைங்கள்ல 100 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த WHO வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் பண்ற லெவலுக்கு மேலே எத்தினியம் கைகால், டைஎத்திலின் கைகால் இதெல்லாம் வந்து பர்மிஷன் லெவலுக்கு மேல வந்து இருந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2022 இதே கேம்பியால பாத்தீங்கன்னா 70 குழந்தைகள் பாத்தீங்கன்னா கிட்னி ரிலேட்டடான இன்ஜுரிஸோட இறந்து போயிருக்காங்க. FSSAI அவங்க கிட்ட கேட்டா, நாங்க டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் நாங்க இன்சார்ஜ், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட்க்கு வந்து எங்களால வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, குவாலிட்டி கண்ட்ரோல் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால எல்லா கவர்மெண்ட்டும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க குவாலிட்டி சேஃப்டி எல்லாம் செக் பண்றாங்க. இந்த பிரச்சனையோட ஹீட் கம்மி ஆயிடுச்சுனாலும் இந்த பிரச்சனையை அவங்க வந்து அப்படியே விட்டுடுவாங்க. அடுத்தது வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றது நல்ல விஷயம் தான். அந்த எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணும்போது குவாலிட்டியும் சேஃப்டியும் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம நாட்டோட நம்பகத்தன்மையே மற்ற நாட்டுக்கிட்ட கீழே கொண்டு வந்துடும். அப்புறம் ஃபைனலா எக்ஸ்போர்ட் பண்ற சப்ஸ்டன்ஸ்லயே நிறைய பேண்ட் இதெல்லாம் இருக்கும்போது டொமஸ்டிக் மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நம்ம கவர்மெண்ட் இன்னுமே குவாலிட்டி அண்ட் சேஃப்டியில கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட் தான் எண்ட் யூசரை போய் சேருதான்னு சொல்லி உறுதிப்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.